ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 420 லிட்ரு இல்லை ஒரு 500 லிட்ரு பெரிய சைஸ். இது வந்து விசி ஃப்ரீசர்னு சொல்லலாம். உள்ளே வந்து காயில் வந்து பாட்டாக வந்து எல்லாமே ஒரு ட்ரே கூட நமக்கு வந்து ஃப்ரீசிங் வர காயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி ஒரு ஐஸ்கிரீமு இல்லைன்னா வந்து ஃபுல்லாக சிக்கனு மட்டனு அந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலில் வைக்கிற அளவுக்கு வைக்கிறதுக்கு இந்த விசி பாக்ஸ், அதாவது விசி கூலர் சொல்லக்கூடாது, விசி ஃப்ரீசர் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வரல. 2007 வந்து இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. 404 கேஸ். இது நல்ல ஹெவி ரேஞ்சு கம்ப்ரஸர் இருக்குது. இதில் ஜஸ்ட் கம்ப்ரஸர் ஆன் ஆகுது. ஒரு வேளை ஃபேன் ரன் ஆகலன்னு நினைக்கிறேன். அதாவது ஓவர் ஹீட் வர்ற மாதிரி இருந்தது. நாங்கள் பின்னாடி வந்து இன்னும் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேளை கம்ப்ரஸர் வந்து ட்ரிப் ஆகிடுதா இல்லை ஃபேனு மட்டும்தான் ரன் ஆகலையா அப்படின்ற விஷயம் தெரியும். 404 கேஸ். இது கம்ப்ரஸர் கூட நல்ல பெரிய சைஸாக இருக்குது. பேக் சைடு வந்து 2-3 ஸ்க்ரூ இருக்குது. அந்த பேனல் வந்து நல்லா ஏர் போகிற மாதிரி அவங்க வந்து டோர் கொடுத்துருக்குறாங்க. அதை ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு வந்து விஷயம் தெரியும். ஒரு வேளை கம்ப்ரஸர் ரன் ஆகலையா இல்லை ஜஸ்ட்டு கேஸ் இல்லையா, கூலிங் வரலன்றது கம்ப்ளைண்ட்டு. வயர் வந்து கட் ஆகிட்டுருக்கு. ஒரு வேளை அது ரிலேக்கு போகிற வயரான்னு பார்த்தோன்னா ரிலேக்கு போகிற வயர் இல்லை, ஃபேனுக்கு போகிற வயரு. ஸோ ஃபேன் வந்து வயரு கட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். சரின்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து ஃப்ரீயாக தான் சுற்றுது, அவ்வளோ டைட்டாலாம் இல்லை. ஒரு வேளை ஆயிலு நம்ம விட்டு ஃபேன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா உள்ளே வந்து அந்த வயர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளே கோர்கிட்ட. அது நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு வயர் ஜாயிண்ட்டு தானே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அவ்வளோ ஃப்ரீயாக வந்து உள்ளே ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. இது உள்ளே வந்து நம்ம கீழே அந்த ட்ரே வந்து அப்படியே வெளியில் இழுக்கிற மாதிரி தான் வரணும். ஆனால் அப்படி வந்து இவங்க வந்து பைப் வந்து எக்ஸ்ட்ரா ரோல் பண்ணி கொடுக்கல, ஜஸ்ட்டு அது கூடயே ஸ்ட்ரைட்டாக பாடியோடு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து நம்ம ட்ரே அந்த 2 ஸ்க்ரூ கழட்டி நம்ம வெளியில் இழுக்கிறதுக்கும் கொஞ்சம் முடியாது. அதனால் வந்து அப்படியே மாற்றுற மாதிரி இருக்குது. ஃபேன் ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபேன். இது 16 வாட்ஸ் ஃபேனு. அதாவது நல்லா பவர்ஃபுல்லாக வரும். ஏர் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வந்து ஃபோர்ஸாக வரைக்கும் வருவாங்க. இதில் ரெப்ஸ்ன்னு பார்த்தோன்னா 1300 ரெப்ஸ் இருக்கும் அந்த ஃபேன் ரெக்கை ஒரு வாட்டி சுற்றுறது வந்து. ஃபேனுக்கு ஒரு வேளை அந்த வயர் மட்டும் நம்ம கட்டாக இருந்தது அப்படின்னா கொடுத்துடலாம். இல்லை வயரு ஒரு வேளை உள்ளே இல்லை, கொடுக்குற அளவுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உள்ளேருந்து மண்ணுக்கு நிலம் வரைக்கும் உள்ளே வந்து காயில் வந்து ஷார்ட் ஆகி மொத்தம் பர்ன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபேன் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது. ஸோ இப்போ நம்ம வந்து புது ஃபேன் வாங்குகிறோம். 16 வாட்ஸில் 1300 ஆர்பிஎம் இருக்கிற ஃபேன் வந்து நம்ம வாங்கிட்டு வரோம். 0.45 ஆம்ஸ் இதுக்கு வந்து அந்த ஃபேன் நமக்கு கரண்ட் இழுக்கிறது. புது ஃபேன் வாங்கியிருக்கு. சேம் அதே ரேஞ்சு இருக்கிற ஃபேனு 16 வாட் ஃபேன். இது மார்க்கெட்லன்னா இதோட ரேட்டு 1400 கிட்ட வருது. சேம் 1300 ஆர்பிஎம்மு, 16 வாட்ஸ்லேருந்து 60 வாட்ஸ் கணக்கு. ஆனால் 16 வாட்ஸ் தான் இதோட ரேஞ்சு. ஃபிட் பண்ணுறோம். பழைய ரெக்கையை வந்து நம்ம அதுக்கு சீட்டிங் வைக்கிறோம். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. பேக் சைடு ஏர் வருதா அப்படின்ட்டு அதில் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏர் வந்து பேக் சைடு தான் வருது. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கண்டென்சரில் ஏர் நடுவில் இருந்து இழுத்து நமக்கு கம்ப்ரஸர் சைடு வந்து கொடுக்கும் ஏர். அப்போ கம்ப்ரஸரும் கூலாகும், கண்டென்சரும் கூலாகும்.
ஃபேனு ஃபிட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ரெக்கை ரொட்டேட் பண்ணி எங்கேயாவது சைடு தட்டுதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா சேம் ஃபேன் தான் தட்டாது, இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த வயரெல்லாம் வந்து 2 வயர் தான் வரும். பேஸு நியூட்ரலு ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு டேப் அடிச்சுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். மீட்டர் வச்சுட்டு ஆன் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட வந்து 4.1லேருந்து 3.5 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கரண்ட் இழுத்துக்குது. நல்லா ஹெவியான கம்ப்ரஸர் இதில் இருக்கிறது. நமக்கு வந்து இதில் உள்ள ஃபேன் எல்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த காயில் கூலிங் தான். ஒரு காயிலுமே வந்து நமக்கு அந்த இருக்கிற பைப்புங்க எல்லாமே வந்து ஐஸ் கட்டி ஆகும். இதில் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஃபுல்லாக அப்படியே புகை வர்ற அளவுக்கு வந்து அந்த பைப்பெல்லாம் எவ்வளோ அருமையாக ஐஸ் கட்டியிருக்கு. எல்லாமே ஐஸு, பைப்பெல்லாம் ஐஸு, ஸ்டீல் பைப்பு போட்டிருக்குறாங்க. நடுவில் அந்த இது மட்டும்தான் ஐரின்னு, ஆனால் பைப்பெல்லாம் ஸ்டீலு, துரு பிடிக்காது. நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஐஸ் கட்டுது. இன்னும் ஒரு 1/2 ஹவர் விட்டோன்னா கீழே வரைக்கும் ஐஸ் கட்டிடும் போல இருக்குது. நல்லா ஸ்பீடாக ஐஸ் வருது. இதில் விசி ஃப்ரீசர் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.